சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு காம்போ அது ரொம்பவே முட்டிக்கிச்சு அப்படின்னா அது நம்ம வினுஷா ப்ளஸ் நிக்சன் தான். ஏன்னா கிட்டத்தட்ட நிக்சன் பண்ண ஒரு சில சிலுமிஷனான செயல்களால் வினுஷா ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வினுஷா மட்டுமாப்பா டென்ஷன் ஆனாங்க, தமிழக மக்களே குதிச்சு போயிருந்தாங்கப்பா அந்த பையன் பண்ண வேலைக்கு. என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினுஷா என்ன தான் டேரெக்டாக கேள்வி கேட்டாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மேட்ரே நம்மளோட நிக்சனை பற்றி அவங்க பேசுறதுக்கு முன்னாடி தமிழக மக்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஓட் போட்ட எல்லா மக்களுக்குமே ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் உள்ளே வருவேன், நீங்கள் நிக்சனுக்காக நிறைய பேர் குரல் கொடுப்பீங்க, நிக்சன் எப்படி உங்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே போய் வைல்ட் கார்டில் போய் கேட்பீங்க அப்படின்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. வைல்ட் கார்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க உண்மையாகவே, பட் என்னால் வர முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே மெடிக்கல் எமர்ஜென்சி ரொம்பவே சீரியஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் வைல்ட் கார்டுக்குள்ளே போக முடியல. நீங்கள் வைல்ட் கார்டுக்குள்ளே போகும்போது நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஸோ அதனால தான் என்னால் வைல்ட் கார்டுக்கு போக முடியல. அப்படி போயிருந்தேன்னா அப்போவே நான் அந்த கேள்விலாம் கேட்டு அதை இன்னும் பெரிய பிரச்சனையாக மாற்றிருப்பேன் அப்படின்ற மாதிரி வினுஷா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்ததுக்கப்புறமே நான் நிக்சன் கிட்டலாம் பேசியிருந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட வார்ன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு உள்ளே இருக்கும்போது அவங்கள வார்ன் பண்ணேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்காக நான் மட்டும்தான் கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சா, தமிழக மக்கள் எனக்காக நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்காகவே ரொம்பவே நன்றி. எனக்கு இவ்வளோ நல்லா ஓட் போட்ட மக்களுக்குமே நன்றி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என் மேலே வச்ச கேர் அண்ட் அஃபெக்ஷன் லவ் நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல. அவ்வளோ பேர் டைட்டில் வின்னர் கூட இவ்வளோ லவ் இருக்கான்னு தெரியல. எனக்கு அவ்வளோ பேர் லவ் கொடுத்துருந்தீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் போட்டு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நான் ஒரு பெரிய மீட்டப் கண்டக்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த மீட்டப்பில் நீங்கள் எல்லாருமே பங்கேற்றுக்கணும். அதில் நான் கண்டிப்பாக நம்ம உங்களை சந்திக்கலாம். ஒருத்தரிடம் தனித்தனியாக நான் பேச கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிட்டேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.